அத்தியாயம் 10. யோகிகள். இந்திய தத்துவ விசாரணை, அதாவது வேதாந்த சிந்தனையின் முன்னேற்றத்தில் 3 படிகள் உள்ளன. அவையே அத்வைதம், விசிஷ்டாத்வைதம், துவைதம் என்பன. எந்த மனித பிரயத்தனத்தாலும் இந்த 3 படிகளுக்கு மேல் முன்னேற முடியாது. சாதாரண மனிதனால் அத்வைத சிந்தனையை புரிந்து கொள்ள முடியாது. அது சுலபமாக புரிந்து கொள்ளக்கூடியது அல்ல. புத்தியை உபயோகித்து கிரகித்து மிகவும் கஷ்டமான ஊடுருவக்கூடிய புத்தியின் சக்தி அதனை அனுபவத்தினால் அறிவதற்கு அவசியம். ஆதலால் ஆரம்ப கட்டமாக துவைதப்படியை தேர்ந்தெடுத்து அதையே பொருட்களின் பின்னர் உள்ள உண்மையாக அனுபவ ரீதியாக அறிந்து கொள்ளலாம். அதன் பின்னர் 2வதான படியான விசிஷ்டாத்வைதம் சுலபமான எட்டக்கூடியதாகிவிடும். சமூகம் எவ்வாறு முன்னேறுகிறதோ சீக்கிரமாக அல்லது நிதானமாக முன்னேறுவதற்கு ஏற்ப தனி மனிதனும் முன்னேற வேண்டும். நாம் குழந்தை பிராயம், சிறு பிள்ளை பிராயம், யுவனாக முந்திய பருவம், இளமை பருவம், நடுத்தர வயது, முதுமை என்ற படிகளை காலம் செல்ல செல்ல கடக்கிறோம். கண்ணுக்கு தோன்றாத ஆயினும் மெதுவாக கட்டாயமாக நடக்க வேண்டியதே இந்த படிகளின் மேல் செல்லும் முன்னேற்றம். அந்த நிலைக்கு வரும்போதுதான் அதை அனுபவிக்கிறோம். அதே போன்றதுதான் இந்த தத்துவ கண்டுபிடிப்புகளில் 3 படிகளும். ஒவ்வொன்றும் மற்ற படிகளில் உள்ளடங்கி இருந்தது. முந்தைய படியில் இருந்த அனுபவத்திலிருந்து அடுத்த படி ஆரம்பிக்கிறது. ஒரே சமயத்தில் 3 படிகளின் விழிப்பு உணர்வை பெறுதல் இயலாது. செய்த சாதனையையும் அனுபவத்தையும் பொறுத்து ஒவ்வொரு கண்ணோட்டமும் அறிவுணர்வுக்கு வந்து சேர்ந்து அதிலிருந்து சிந்தனை, செயல் முதலியவை ஊட்டெடுக்கின்றன. பிரபஞ்சம் உண்மையானதென்றும் கடவுள் இருப்பதென்பது வெறும் கனவுதான் என அறிவிப்பவர்கள் தங்கள் முட்டாள்தனத்தையே ருசுப்படுத்துகின்றனர். விளைவான பிரபஞ்சம் உண்மையாக இருந்தால் இதற்கு ஒரு காரணகர்த்தா இருந்துதானாக வேண்டும். ஏனென்றால் காரணம் இல்லாது விளைவு என்பது ஏற்பட முடியாது, இல்லையா? பிரபஞ்சம் இல்லை என்று கூறினால்தான் இறைவனும் இல்லை என கூற முடியும். பிரபஞ்சம் மறைந்தால்தான் கடவுளும் மறைய முடியும். இப்பொழுது பிரபஞ்சமென தெரிவது உண்மையில் இறைவனே. தன் முயற்சியில் வெற்றி அடையும் போது உண்மையான சாதகன் பெருங்காட்சி இதுவே. உண்மையை பார்க்கப் போனால் நாம் அனுபவிக்கும் பிரபஞ்சம் என்பது கனவுதான். நாம் கனவிலிருந்து விழிக்கும் போது அது கடவுள் என்பது நம் விழிப்பு உணர்வில் ஒளிரும். காலம் ஆரம்பித்ததிலிருந்து நமக்கு வெளியே உள்ளதாக நாம் நினைக்கும் கடவுள் நம்முள் உள்ள உண்மையாக இருந்து வந்துள்ளார். இந்த உண்மையும் மனிதனும் நம்பிக்கையில் நிதானமாக வந்தடையும். நிச்சயமாக எல்லாவித புத்தி வளர்ச்சி நிலைகளுக்கு ஏற்ப ஒரு தத்துவமும் இல்லை. ஒவ்வொன்றுக்கும் ஒரு தனிப்பட்ட பயன் உண்டு. புத்தி வளர்ச்சி நிலைகள் அல்லது பகுத்தறிவு சக்திகள் ஒவ்வொன்றுக்கும் வித்தியாசம் உண்டு. அதனால் முன்னே கூறப்பட்ட அத்வைத, விசிஷ்டாத்வைத, துவைத தத்துவங்கள் வித்தியாசமான மக்கள் குழுக்களிடையே, வித்தியாசமான மனப்போக்கு உள்ளவர்களிடையே விரும்பப்படுகின்றன, ஒத்துக்கொள்ளப்படுகின்றன. அதனால் ஒரு தத்துவம் மட்டுமே சிறந்தது என்றும் மீதியெல்லாம் குறைந்தவை என்றும் கூறிக்கொள்ள முடியாது. ஞானம் அற்றவரே அத்தகைய யுத்திகளில் ஈடுபடுவர். மத வெறி உள்ள எண்ணப்போக்கு உள்ளவர்களை நாம் பார்க்கும்போது புன்முறுவலுடன் ஆர்வத்துடன் இறைவனிடம் உள்ள பக்தி நிறைந்து இருக்க வேண்டும். நிச்சயமாக ஒருவர் பக்தி பரவசத்தில் ஆழ்ந்திருக்கலாம்.
அது எப்பொழுதென்றால் அன்பெனும் மதுவருந்தியதின் விளைவாகத்தான் இருக்க வேண்டும். வேலை செய்ய மிகுந்த ஆர்வமுடையவர் ஒருவர் நம்மை நோக்கி வரும்போது நம் சக்தி, திறமை முதலியவற்றை அவருடன் பங்கிட்டு அவருடைய வேலையில் சேர்ந்து செய்யுங்கள். இந்த வழியில் பிற மத நம்பிக்கை, தத்துவ சிந்தனைகள் உள்ளவர்களுடன் இசைவை கொண்டு வர முடியும். சிந்தனை, நம்பிக்கையில் வித்தியாசப்பட்டவர்களை ஒன்று சேர்க்கும். ஒவ்வொரு மனிதரும் இந்த இசைவு தத்துவத்தை இசைவுடன் ஒன்று சேர்த்து உழைப்பதை எப்பொழுதும் பழக்கமாக வைத்திருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும். ஒவ்வொருவரும் தன் கண்ணோட்டம் முழுமையற்றது, பகுதியானதே. உண்மையின் வேறு பல முகங்களை இசைவுடன் ஒன்றிணைப்பது மிக அவசியம் என்ற அறிவு பெற்றிருந்தால் எவ்வளவு சந்தோஷமாக உலகம் இருக்கும். யோகா என்றால் ஒன்று சேர்வது. இந்தியாவில் காலம் காலமாக ஒவ்வொருவரின் இரத்தத்தில் யோகா ஓடிக்கொண்டிருப்பதால் இசைவுடன் பல்வேறு மதங்களும் நம்பிக்கைகளும் ஒன்றுபட்டு இருக்க முடிகிறது. இதுவே லட்சிய, அனைவரும் பின்பற்றக்கூடிய மதம். தினசரி வாழ்வில் தங்கள் மத கோட்பாடுகளை கடைபிடிப்பவர் மனித சமூகத்தில் இந்த ஒன்று சேர்ந்து வாழ்தலை பின்பற்ற முடியும். வெளிப்புற நடவடிக்கைகளும் உள்ளியல்புக்கும் இடையே ஒன்று சேர்ந்து இருத்தல் அல்லது இணைதலை கடைபிடிக்க முடியும். பிரேமை என்ற பாதையில் சென்று கொண்டிருக்கும் சாதகர் தனக்கும் பிரேமையின் உருவமான இறைவனுக்கும் இடையே ஒன்று இணைதலுக்காக முயற்சி எடுக்கலாம். கடவுள் ஒருவரே என்ற சிந்தனையில் உள்ள வேதாந்திகள் எல்லா உயிரினங்களுடனும் ஒன்றிணைவதை சுலபமாக பெற்றுவிடுவர். வித்தியாசமான சந்தர்ப்பங்களில் யோகா என்பது சமஸ்கிருதத்தில் வெவ்வேறு வகையாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆயினும் ஒன்று இணைவது என்ற கருத்தினை சிந்தித்து அதை பயிற்சி செய்ய முடிகின்றவர்களை யோகிகள் என மதிப்பர். செயல்பாடுகள் மூலமும் அவற்றின் மூலம் அடையும் வெற்றிகள் மூலமும் ஒன்றிணைய முயற்சி செய்பவர்கள் கர்மயோகிகள். பிரேம மார்க்கத்தை பின்பற்றுபவர்கள் பக்தி யோகிகள். தம்முள் அடங்கியுள்ள சக்தியை வெளிக்கொணர்ந்து அதை நல்வழியில் உபயோகிப்பவர் ராஜயோகிகள். தர்க்க சாஸ்திரத்தை உபயோகித்து ஆராய்ந்து பகுத்து அறிவு மூலம் விமர்சனம் செய்து உள்மனம் மூலம் சாட்சியை பெறுபவர் ஞானயோகிகள். பாரதிய ஆன்மீக சாஸ்திரத்தில் இந்த 4 வகையும் திரும்ப திரும்ப வந்து கொண்டே இருக்கின்றனர். முதலில் கர்மயோகி தன் செயல்களை உயர்வானவையாக்கி அவற்றை இறைவனுடன் ஒன்று இணைவதற்காகவே செய்து வருபவன் அவன். ஒரு பெரும் செயலையோ குறிப்பிட்ட திட்டத்தையோ செய்து முடிப்பதற்காகவே பிறந்தவராக சிலர் காணப்படுகின்றனர். அவர்களுடைய புத்தி வெறும் கற்பனையினாலோ திட்டம் தீட்டுவதனாலோ திருப்தி அடைந்து விடாது. அவர்களுடைய மனங்களில் அவர்கள் சாதிக்க உத்வேகத்துடன் இருக்கும் உண்மையான உருப்படியான சாதனைகளே நிரம்பி இருக்கும். அத்தகையோருக்கு ஒரு வழிகாட்டும் நூலோ சாஸ்திரமோ அவர்களை நல்ல உபயோகரமான வழியில் செலுத்திட அவசியமாகிறது. இந்த உலகில் எப்பொழுதும் ஒருவருக்கொருவர் ஏதோ ஒரு காரியத்தில் ஈடுபட்டு கொண்டே இருக்கின்றனர். அப்படி இருந்தும் மிக சிலரே கர்மம் செய்தவன் அத்தர்மத்தை அது எவ்வளவு நற்பலன் வாய்ந்தது என்பது பற்றி அறிந்திருக்கின்றனர். இவ்வாறு எப்படியும் ஏதாவது கர்மம் செய்வதாக இருக்கும் நிலையில் அதிலிருந்து மிக சிறந்த பலன்களை பெறலாம் என்று தெரிந்தவர் மிக சிலரே. அதனால் வாழ்க்கை என்பது சுமையாக அர்த்தமற்றதாக ஆகிவிடுகிறது. கர்மயோகமானது அதன் அர்த்தத்தை கற்றுக் கொடுத்து ஒருவன் செயலிலிருந்து மிக சிறந்த நற்பலனை அடைய வழிவகுத்து கொடுக்கிறது. எங்கு, எப்போது, எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை பற்றியும் கர்மம் செய்வதற்கு ஆன்மீக ஆர்வம் மனோபலத்தை விருத்தி செய்து கர்மத்தை நன்கு செய்யலாம் என்றும் ஆன்மீக முன்னேற்றம் ஏற்படக்கூடிய விதமாக எவ்வாறு கர்மவினை செய்யலாம் என்றும் கர்மயோகம் நமக்கு போதிக்கிறது. இரண்டாவது வழியான பக்தி மார்க்கம் உணர்வு மிக்கவர்களுக்கு ஏற்றது.
தங்கள் இதயங்களை அன்பினால் நிரப்பக்கூடியவர்களுக்கானது. இறைவனை காதலனாக காணும் தன்மையது. அவர்களது வழிகள் வித்தியாசமானவையாக இருக்கும். ஏனெனில் ஊதுபத்தி ஏற்றுவது, வழிபடுவதற்கு மலர்கள் கொய்வது, கோயில்கள், வழிபாட்டு ஸ்தலங்கள் கட்டி அங்கு அழகு, ஞானம், சக்தி அடையாளமான பிரதமைகளை பிரதிஷ்டை செய்வது போன்றவற்றில் ஈடுபடுவார்கள். இது இறைவனுடன் ஒன்று இணைவதற்கு சரியான வழி அல்ல என்று கூற தோன்றுகிறதா? ஆன்மீக முயற்சியில் பக்தி, சரணாகதி மூலமாக உலகெங்கும் மிக சிறந்த தவசிகள், ஞானிகள், ஆன்மீக தலைவர்கள், வழிகாட்டிகள் தோன்றினர் என்பதை ஞாபகத்தில் கொள்ளவும். சில மதங்களில் இறைவனை உருவமற்றவராக கற்பனை செய்து இவ்வாறெல்லாம் செய்வது கடவுளை நிந்தனை செய்வதாகும் என்று பக்தி வழிகளை அடக்கி ஒடுக்க முயன்று அதனால் இறைவனின் உண்மை, சக்தி, காம்பீரியம் முதலியவற்றுக்கு அவமரியாதை செய்தனர். கண் தெரியாத குருட்டுத்தனத்தின் அடையாளமே இறைவனை ஒரு உருவமாக குறியீடு செய்ய முடியாதென்பது. அத்தகைய வழிபாடானது பொருளற்றது என்ற குற்றச்சாட்டு வெறுமையானது. பக்தி மார்க்கமானது பலன்மிக்கதென்பதை உலக சரித்திரமே நிரூபிக்கின்றது. தெய்வத்துடன் ஒன்று இணைவதற்காக செய்த சமய சடங்குகளை, அவற்றை பின்பற்றி வாழ்ந்த சாதகர்களின் வாழ்க்கையை எள்ளி நகையாடுவது சரியல்ல. உருவத்தை வழிபடுவதில் இன்பம் காண ஏங்குவோர் அவ்வாறே செய்யட்டும். நிச்சயமாக அவர்களின் நம்பிக்கை சிதறடித்து அது பலனற்றது என்று கூறுவது பாவம். மிகவும் அரிய ஞானத்தின் சிகரங்களை எட்டிய மிக சிறப்பு வாய்ந்த ஆன்மீக வீரர்கள், ஆன்மீக தேடலில் பூரணத்தை ஈட்டியவர்கள் ஆகியோரின் வாழ்க்கை வரலாறுகள் மனித குலத்தின் மனத்தின் மீது மிகுந்த தாகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அத்தகைய தீர்க்க தரிசிகள் பலர் காலங்காலமாக இருந்து வந்ததினால் உலகத்து நாடுகளின் கவனத்தை இந்தியாவில் ஆன்மீக செய்தி கவர்ந்திருக்கிறது. உலகில் மரியாதையையும் கௌரவத்தையும் இந்தியா பெற்றிருக்கிறதென்றால் அதற்கு காரணம் இவர்கள் தேடிப்பெற்ற காத்த அரிய பொக்கிஷமேதான். இங்கு இறைவன் மீது அன்பும் பாவம் செய்வதற்கு பீதியுமே வாழ்க்கையின் முக்கியமான தூண்களாக வாழும் வழியை சுட்டிக்காட்டி என்றுமே துணையாக நிற்பவை. மிகவும் புனிதமான நாடென பாரதம் புகழ்பெற்றுள்ளது. யோகத்திற்கும் தியாகத்திற்கும் பெயர் பெற்று பரம்பொருளுடன் ஒன்றிணைவதற்கான ஆன்மீக சாதனைகள், துறவு நிலை முதலியவற்றில் ஊறி திளைத்தது இந்த நாடு. இந்த கலாச்சாரம் தூண்டி வழிகாட்டியதெல்லாம் மனம் அங்கும் இங்கும் அலைபாயாது அடங்கும் கலையே. தீவிர உணர்ச்சி கொந்தளிப்புகளால் தத்தளிப்போருக்கு இறைவனின் குணாதிசயங்கள், இயல்பு பற்றி இந்த கலாச்சாரம் கூறும் விளக்கங்கள் பிடிக்குமா? இந்த கலாச்சாரத்தை அமைத்தவர்களுக்கு இறைவனே அறியக்கூடிய உண்மை, ஒரே ஒரு உண்மையான தன்மை அவர்களின் முழு அன்பின் குறிக்கோள். ஆதலால் இந்த கலாச்சாரத்தின் வாரிசுகளும் பின்பற்றுவோர்களும் நிச்சயமாக குறுகிய பகுத்தறிவை ஆதாரமாக கொண்டு இறைவன் என்று ஒன்றும் இல்லை என வாதம் செய்வோரை கதையில் வரும் முட்டாளை எவ்விதம் நடத்துகிறாரோ அவ்வாறே நடத்துகின்றனர். கதையில் வரும் முட்டாள் ஒரு விக்கிரகத்தை பார்த்து இறைவனை கண்டுபிடிக்கும் ஆவலில் ஒரு சுத்தியை எடுத்து சின்ன பின்னமாக உடைக்கிறான். அத்தகையோருக்கு பக்தி யோகமானது அன்பு வழியை போதிக்கும். ஏதாவதொரு பயன் பெறுவதை நோக்கமாக கொண்டு அன்பு செய்ய வேண்டும் என்று கூறும். உங்களிடம் நீங்கள் அன்பு வைத்திருப்பது போல அனைவரையும் நேசியுங்கள். அப்போது உங்களுக்கு ஒரு தீமையும் ஏற்படாது. அவ்வாறு செய்தால் எல்லாரிடமும் மகிழ்வும் சந்தோஷமுமே பரவும். அனைவரிடத்தும் இறைவன் அன்பு உருவத்தில் உள்ளார். ஆகையால் தனி மனிதனால் அல்ல, அவனுள் உறையும் இறைவனால் அன்பு கொடுக்கப்பட்டு அவரால் பெறப்படுகிறது. பக்தி சரணாகதி பாதையில் சென்று இறைவனை தேடுபவனுக்கு இந்த உண்மை வெகு சீக்கிரத்தில் புரிந்துவிடும்.
சிலர் இறைவனை அன்னையாக, சிலர் தந்தையாக, இன்னும் சிலர் மிக மிக நெருங்கிய தோழனாக நேசிப்பர். அடைய ஆவல் கொண்டு இறைவனை தங்கள் காதலனாக சிலர் கருதுவர். இறைவன் என்ற அன்பு சமுத்திரத்துடன் தங்களின் அன்பை கலப்பதற்கு அவர்கள் அனைவரும் முயல்கின்றனர். எங்கெல்லாம் அன்பு தென்படுகிறதோ அதை இறை அன்பாகவே கருதுங்கள். மனித குலத்தின் மீது மிகுந்த அன்பு கொண்டவர் இறைவனே. அதனாலே தான் அவர் நேசிக்கும் மனித குலத்திற்கு சேவை செய்ய, அன்பு செலுத்த முயல்கின்றவர் மீது இறைவன் அருளை சொரிகின்றார். மனித இதயம் மற்றவர் துன்பம் கண்டு உருகி தயை நிரம்பி இதயம் விரிவடையும் போது அங்கு இறைவன் குடிகொண்டுள்ளார் என நம்புங்கள். பக்தி யோகத்தின், பக்தி மார்க்கத்தின் நிரூபணத்தின் அறிகுறி அதுவே. இப்பொழுது ராஜயோகத்தை பார்ப்போம். ராஜயோகம் என்பது மனதை கட்டுப்படுத்தும் செயல்பாடு. ஒருவர் தன் புத்தியை விட்டு கொடுக்க வேண்டாம். மதத் தலைவர்கள் வழிகாட்டுதல்களை பின்பற்றுவதும் அவசியமில்லை. தவறுவதோ தவறான வழிகாட்டுதலை பின்பற்றுவதோ அதில் இல்லை. ஒவ்வொரு அடியிலும் சுய புத்தியையும் தன் அனுபவத்தையுமே சார்ந்து சுய பரிசோதனை செய்து கொள்ளல் வேண்டும். ஒவ்வொரு உயிருக்கும் அறிவு பெறுவதற்கு, அறிவு மூலம் ஞானம் பெறுவதற்கு 3 வகை கருவிகள் கொடுக்கப்பட்டுள்ளன. முதலாவது தானாக உணர்வது. இது விலங்குகளில் மிகவும் பலம் வாய்ந்தது, முன்னேறியதாக, எப்போதும் எழுச்சுடன் உள்ளதாக அமைந்துள்ளது. இதுதான் முதலானதும் தாழ்ந்ததாகவும் உள்ளதால் மிக குறைந்த பலனையே அளிப்பதாக உள்ளது. இரண்டாவது பகுத்தறிவு. இந்த கருவியானது காரண காரியங்களை ஆராய்வதில் ஈடுபடுவது. இது மனிதனில் நன்றாக காணக்கூடியதாக அமைந்துள்ளது. புலன் அனுபவம் செயல்படும் மனிதனை பொறுத்தவரையில் உள் உணர்வு மூலம் கிடைக்கும் அறிவானது பெரும்பாலும் பகுத்தறிவு கருவிகளுக்கு கீழ்ப்பட்டே அமைந்திருக்கும். பகுத்தறிவுகளுக்கு கட்டுப்பாடு மிகவும் குறைவு. அது பரந்த பிரதேசங்களெல்லாம் சஞ்சரிக்கும். இப்படி இருந்தாலும் மிக குறைவான செயல்பாட்டு ஆற்றல்தான் பகுத்தறிவுக்கு உள்ளது. அது மிக குறைந்த தூரமே போவதாக வரையறுக்கப்பட்டுள்ளது. அதற்கு மேல் அதனால் துணிந்து போக இயலாது. தர்க்க சாஸ்திரம் சொல்லும் பாதை நேரானதல்ல. அது வளைந்து வட்டங்களிலேயே சென்று திரும்பவும் ஆரம்பித்த இடத்திற்கே வந்துவிடுகிறது. உதாரணமாக புற உலகு, அதில் உள்ள பஞ்சபூதங்கள், சக்திகள் குறித்த நம் அறிவு. புற உலகையும் அதில் உள்ளவற்றை தூண்டுபவை இவ்வளவு என்று கூறுவதற்கில்லை. நம் அறிவு குறுகியதே. உலகிற்கு வெளியே எங்கும் பரவலாக உள்ளமைந்துள்ளவற்றையும் அது கிரகித்துக் கொள்கிறது. ஆகவே எவ்வளவு தூரம் பகுத்தறிவானது சென்று விளங்க முடியும் என்பது ஒரு மூலக்கூற்றின், அதாவது ஒரு மாலிக்யூலின் சிறைப்பட்டிருக்கும் விழிப்புணர்வை பறந்து விரிந்து மேன்மையான சிறப்புடன் விளங்கும் எல்லாவற்றுக்கும் மேலான பூர்ணத்துடன் ஒப்பிடுவது போலாகும். நாம் பகுத்தறிவின் வரம்புகளை தாண்டி நிறைவும் சுதந்திரமும் கூடிய உள் உணர்வு, அதாவது இன்ட்யூஷன் என்ற பிரதேசத்தை அடைவதற்கு சில ஆன்மீக பயிற்சிகளும் கட்டுப்பாடுகளும் மிக அவசியமாகின்றன. அவற்றை ஒன்றுபடுத்தி இறைவன் உந்தியருளிய ஞானம், அதாவது மிகப்பெரிய ஞானம் என்ற பெயரின் கீழ் வகைப்படுத்தலாம். ஏனெனில் ஞானத்திற்கான கட்டங்கள் 3. சகஜ ஞானம், அதாவது உள் இருப்பது செயல், அறிவுக்கான புலன்கள் மூலம் பெறுவது. 2வது யுக்தி, அதாவது யுக்த ஞானம், அதாவது பகுத்தறிந்து ஆராய்ந்து தராதரம் பிரித்து அறிந்து கொள்ளுதல். ஈஸ்வர புரோரித ஞானம், அதாவது இறைவன் ஊட்டிய ஞானம், அருள் மூலம் பெறும் உட்காட்சி அல்லது உள் உணர்வு. இதில் முதலாவதாக கூறப்பட்டது விலங்கினங்களில் உள்ள அறிவு. 2வது மனிதனுக்கானது.
மிக உயர்ந்த ஆத்மா அமைந்தவர்களின் சிறப்பான பொக்கிஷமே மூன்றாவது. இந்த மூன்றாவது ஞானத்தின் நாற்றினை நம்முள் ஊற்றி பாதுகாத்து வளர்க்கக்கூடிய ஆற்றல் அனைவருக்கும் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த ஆற்றல் உள்ளமைந்ததாக வெளிப்பட தோன்றாததாக உள்ளது. பகுத்து அறிந்து ஆராய்ந்து மதிப்பீடு செய்து முடிவுக்கு வந்த யுக்த ஞானத்திற்கு எதிர்ப்படையாக ஒரு உண்மையான போதனையும் இருக்க முடியாது. முன்பு கூறப்பட்ட யோகிகள் அனைவரும் இந்த கருத்தையே கொண்டுள்ளனர். மனத்தின் தீர்மானத்தினால் ராஜயோகம் பரீட்சை செய்யப்பட வேண்டும். இது மிகவும் விரிந்த விஷயமாதலினால் அதன் மையக்கருத்தை மட்டும் இங்கு எடுத்துக்கொள்வோம். மிகுந்த தாழ்ந்தவரும் மிக மிக உயர்ந்த யோகிகளும் அடைக்கலமாக கொள்வது இதுவே. ஒன்று குவிக்கப்பட்ட மனதுடன் செய்யும் தியானம். ஆய்வுக்கூடத்தில் ஆராய்ச்சி செய்பவர், நெருப்பில் நடப்பவர், புஸ்தகத்தை வாசித்துக் கொண்டிருக்கும் பண்டிதர், கடிதம் வரையும் ஒருவர் அல்லது காரை ஓட்டுபவர், இவர்களது கவனம் அவர்களது முன்னர் இருக்கும் பொருளின் மேல், செய்யும் செயலின் மேல் ஒருமுக குவிப்புடன் இருப்பது மிக மிக அவசியம். தான் கையாளுகின்ற பொருள்களின் இயல்பை, தனித்தன்மையை புரிந்து கொள்ளுகின்றான். எவ்வளவுக்கெவ்வளவு மனம் அலையாது ஒருமுக குவிப்புடன் இருக்கிறதோ அவ்வளவுக்கவ்வளவு உன் செயல்பாடு மிகுந்த வெற்றியே அடையும். மனத்தின் ஆற்றல்கள் எல்லாம் ஒரே காரியத்தில் குவியும் போது மேலும் பரந்த விஷய ஞானத்தை மிக சீக்கிரமாக அடைய முடியும். அதுவே அறிவை தேடும் ஒரே வழி. ஒருவர் யாராக இருப்பினும், எத்தகைய வேலையை மேற்கொண்ட போதிலும் மனக்குவிப்பானது சாதாரணமாக செய்வதிலும் பார்க்க மிக நன்றாக முடிக்க உதவிடும். பொருளாயத வேலைகளிலோ, தினசரி வேலைகளிலோ, ஆன்மீக சாதனையிலோ எதுவாக விருப்பினும் வெற்றி காண்பதற்கு மனோ சக்திகள் அனைத்தும் ஒன்றாக குவிக்கப்பட வேண்டும். ஞானம் என்ற பொக்கிஷ பேழையை திறக்கக்கூடிய திறவுகோல் அதுவே. இதுவே ராஜயோகத்தின் முக்கிய அம்சம். அந்த யோகத்தின் ஒரே முக்கிய அம்சம் இது என்று கூட சொல்லிவிடலாம். பல்லாயிரக்கணக்கள் விரும்பாத, வேண்டாத, தேவையற்ற, ஊறு விளைவிக்கக்கூடிய எண்ணங்கள் எங்கள் மனங்களில் நுழைந்து அவற்றின் செயல்பாட்டை குழப்பிவிடுகின்றன. இவற்றை மனதிற்கு வெளியே வைத்துவிட வேண்டும். நமது கட்டுப்பாடான மேற்பார்வையில் மனதானது கட்டுப்படுத்தப்பட்டு பாதுகாக்கப்பட வேண்டும். இந்த வெற்றியை அடைய ஆவல் கொண்ட அனைவருக்கும் ராஜயோகமே புகலிடம். ஞான யோகமானது பெரும்பாலும் கோட்பாடுகளை, ஆதார கோட்பாடுகளை கற்றறிந்து கொள்வதுதான். நமக்கு வெளியே உள்ளதாக நாம் அறியும் பிரபஞ்சத்தை பல்வேறு அறிவுசார தத்துவங்களால் விளக்கலாம். ஆயினும் ஆன்மீக வழிக்கு வராதவர்கள் அவற்றை நம்ப மறுப்பர். ஞான யோகி பல்வேறு கோட்பாடுகள், அதாவது தீரிஸ்களை, கருத்துக்கோள்கள், அதாவது ஹைப்போதிசிஸை முதலியவற்றை விளக்கங்களாக அளிப்பார். பிரபஞ்சத்தில் உள்ள எந்த பொருள் அல்லது செயல், வேறு ஏதாவது விளக்கமளிப்பவர் கூறுவது ஆகிய எதுவும் உண்மையற்றது என்றே எண்ணுவார். தினசரி வாழ்க்கை கடமைகளுக்கு அப்பால் மேலே சென்று சமூக கட்டுப்பாடுகளினாலோ வேறு எந்த கட்டுப்பாட்டினாலோ தலைப்படாமல் இருக்க வேண்டுமென்றிருப்பார். அவரை பொறுத்தவரையில் இருப்பு அல்லது சத், அதாவது உண்மை என்பது பரந்து விரிந்த சமுத்திரத்தில் அனைத்து பொருட்களும் வெறும் துளிகளே. மாயையினால் ஏற்பட்ட அவை அனைத்தும் வெளிச்சுற்றளவிலிருந்து மையத்தை நோக்கி வருவதற்கு முயன்று தத்தளித்து கொண்டுள்ளன. பன்மையாக தோன்றும் சிக்கலில் இருந்து விடுவித்து கொண்டு உண்மையின் மையத்துடன் ஒன்றியனவே ஆவலுடன் ஞானயோகி இயங்குகிறார். உண்மையை அறிவதற்காக மட்டுமின்றி
தானே உண்மையாக மாற மிகுந்த முயற்சியில் ஈடுபடுகிறார். நிச்சயமாக அது பற்றிய விழிப்புணர்வு மிகுந்ததாக ஆகும்போது அவர் அதுவாகவே மாறிவிடுகிறார். தானும் உண்மையும் வெவ்வேறானவை, தனிப்பட்டவை என்ற எண்ணத்தை அவரால் சகித்து கொள்ள முடியாது. தெய்வம் ஒன்றே அவரது உறவினர். அவருக்கு வேறு யாரையும் தெரியாது. அவருக்கு வேறு எந்த ஆர்வமோ பற்றோ ஆசையோ அறவே கிடையாது. எல்லாம் அவருக்கு தெய்வம் ஒன்றேதான். துன்பம், இன்பம், தோல்வி, வெற்றி எதுவுமே அவரை பாதிக்காது. தொடர்ச்சியான ஆனந்த உணர்வு நிலை ஒன்றையே அவர் கண்டு அனுபவிக்கின்றார். இந்த நிலையில் உறுதியாக நிலைநாட்டி இருப்பவருக்கு உலகமோ அதன் உயர்வு தாழ்வுகளோ அற்பமானவையாக மாயையாகவே தென்படும். அதே நிலையில் அமிழ்ந்திருக்க புலன்களின் ஈர்ப்புகள், உலகின் கவர்ச்சிகள் ஆகியவற்றால் மனம் அலைபாயாமல் எல்லாவற்றையும் சமபாவத்துடன் அவர் நோக்க வேண்டும். புலன்கள் தங்களிடம் அளிக்கும் சபலங்களுக்கு எதிராக ஞானயோகி விழிப்புடன் இருந்து அவற்றை புறத்தள்ளிவிட்டு தெய்வத்திடமே அவர் ஆறுதலும் பலமும் நாடுவார். தெய்வீக தத்துவத்தின் பலமும் வீரியமுமே சிறியதிலும் சிறியவற்றிலும் மிக பெரியதிலும் பெரியவற்றிலும் உயர் அளிப்பதை அவர் அறிவார். அவர் அனுபவித்த இந்த காட்சியை அவரது சிந்தனை, செயல்கள், வார்த்தைகள் வெளிப்படுத்துகின்றன. இதுவே எல்லாவற்றிலும் உன்னதமான பரமார்த்த திருஷ்டி. அது பஞ்சபூதங்களை, அதாவது பூமி, நெருப்பு, நீர், காற்று, ஆகாயம் இறைவனாகவே கண்டு எல்லா உயிரினங்களும் மனிதன், விலங்கு, பறவை, புழு இறைவனிலிருந்து பிறந்தவை ஆகையால் முழுவதும் தெய்வீகமே என்று காண்கிறது. ஒரு வியூகத்தை கவனத்தில் கொள்ள வேண்டும். ஒருவருக்கு எல்லாவற்றிலும் இறைவன் இருப்பது தெரிந்திருப்பினும் அவர் அவற்றை விட மேலானவர் என்பது தெரிந்திருந்தாலும் கூட அவரை ஞானி என்று கௌரவிக்க முடியாது. ஏனெனில் அறிவானது அனுபவ ரீதியாக உள்வாங்கப்பட வேண்டும். அதுவே கடுமையான முடிவெடுக்க உதவும் சோதனை. புத்தியானது கிரகித்து எல்லாமே தெய்வீகமென நிரூபிப்பது போதாது. நம்பிக்கையானது உள்ளே ஊடுருவி ஒவ்வொரு வினாடியும் தூண்டுதல் அளித்து நம்புபவரின் செய்கைகள் ஒவ்வொன்றிலும் வெளிப்பட வேண்டும். ஞானம் என்பது வெறுமே சிந்தனைகளின் கோர்வையோ மிக அழகாக நிர்மாணித்த கோட்பாடுகளோ அல்ல. தெய்வ நம்பிக்கையானது ஒவ்வொரு எண்ணம், சொல், செயலை ஊக்குவித்து உயிரொளி வீச வேண்டும். ஞானம் என்ற அமிர்தத்தில் ஆத்மாவானது ஊறி இருக்க வேண்டும். புத்தியானது ஒரு தரம் தாழ்ந்த கருவி. ஏனெனில் இன்று சரியென புத்தி கூறுவதையே நாளை திரும்ப யோசித்து தவறென தள்ளிவிடுகிறது. புத்தியால் எப்போதைக்குமான முடிவான தீர்ப்பை அளிக்க முடியாது. அதனால் அனுபவத்தை நாடுங்கள். அது கிடைத்துவிட்டால் ஆத்மா இதன் அனைத்தும் என்பது புரிந்துவிடும். அதுவே ஞான யோகம். பாரதிய சிந்தனையின்படி இறைவனின் குரலாக வேதங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளன. பாரதியர்களுக்கு அனைத்து ஞானத்தின் முக்கியமான மூலம் வேதங்களே. எல்லாமே வேதங்கள் கூறுவதை வைத்து பரிசோதனை செய்யப்படுகின்றன. புராதன முனிவர்கள் வேதங்களால் எது சரியென ஏற்கப்பட்டிருக்கிறதோ அது மனிதனுக்கு ஏற்புடையது என்று அறிவித்திருக்கின்றனர். எது வேதங்களின்படி சரியில்லையோ அது மனிதனுக்கு பொருந்தாது. மனிதர்களால் உரைக்கப்பட்டதல்ல வேதங்கள். ஆண்கள் பெண்களால் அமைக்கப்பட்டவையும் அல்ல. முனிவர்கள் அவற்றை கேட்டு தலைமுறை தலைமுறையாக குருவானவர்களால் தம் சிஷ்யர்களுக்கு போதிக்கப்பட்டு வந்துள்ளது. குரு வாயால் அவற்றை மொழியக் கேட்டு சிஷ்யர்களும்
அவர் கூறியது போலவே மொழிந்தனர். அவர்கள் மிகுந்த அக்கறையுடன் அவரைப் போலவே சரியாக உச்சரித்தனர். இவ்வாறுதான் நூற்றாண்டுகளாக வேதங்கள் பின்வரும் சந்ததியினருக்கு கொடுக்கப்பட்டு வந்துள்ளன. முதலில் வேதங்கள் எப்போது கேட்கப்பட்டன அல்லது உச்சரிக்கப்பட்டன என்று சரியான தேதியை எவராலும் தீர்மானிக்க முடியாது. ஆகையாலே அவை சனாதன, அதாவது எப்போதும் உள்ளவை என கருதப்படுகின்றன. மிக முக்கியமான ஒரு உண்மையை இந்த சந்தர்ப்பத்தில் கருத்தில் கொள்ள வேண்டும். பன்மை ஒன்றிணைந்த இறைவனின் உருவத்தினால் அல்லது மனிதரின் மிக உயர்ந்த தன்மை வாய்ந்தவர்களால் அல்லது தெய்வீகத்தின் பகுதி உருவெடுத்தவரினால் புனிதமான ஒருவருக்கு கூறப்பட்டவற்றை அதிகாரம் வாய்ந்தவையாக உலகின் ஏனைய மதங்கள் போற்றுகின்றன. பாரதியர் இந்த வகையான சிந்தனையை வைத்துக் கொள்வதில்லை. அவர்கள் அறிவிப்பது என்னவென்றால், வேதங்கள் மனித அதிகாரம் மூலம் வந்ததல்ல. எந்த ஒரு மனிதர் மூலமாக அவற்றின் நம்பகத்தன்மையை ருசுபடுத்துவதை அவை சார்ந்திருக்கவில்லை. அவை இறைவனிடமிருந்து நேராக வெளிவந்தவை. அவை ஆதிகாலத்தவை. அவற்றின் அதிகாரத்திற்கும் நியாயபூர்வமான தன்மைக்கும் அவையே சான்று. அவை சேர்ந்து இணைக்கப்பட்டவையோ ஆக்கப்பட்டவையோ எழுதப்பட்டவையோ அல்ல. சிருஷ்டி அல்லது பிரபஞ்சமானது வரையறையற்றது, ஆதியும் அந்தமும் அற்றது என்றும் உள்ளது. அதைப் போன்றே இறைவனின் குரல், அதாவது வேதங்கள், வரையறை அல்லாதது, ஆரம்பமும் முடிவும் அற்றவை என்றும் உள்ளவை. வேதம் என்ற வார்த்தை வித், அதாவது அறிவது என்பதிலிருந்து அமைந்தது. எப்போது ஞானம் பிறந்ததோ அப்போது வேதங்கள் வெளிப்பட்டன. ரிஷிகள் அவற்றின் திவ்ய காட்சியை உணர்ந்து அறிவித்தனர். அவர்களே மந்திரங்களின் தீர்க்க தரிசிகள், அதாவது மந்திர திருஷ்டர்கள். வேதங்களில் 2 முக்கிய பிரிவுகள் உண்டு, கர்மகாண்டம், மற்றது ஞானகாண்டம். முதலாவதாக வருவது கர்மகாண்டம், அதை பின்பற்றி வருவது ஞானகாண்டம். கர்மகாண்டத்தில் பலவிதமான கேள்விகள், தீயிலிடும் பலிகள் பற்றி கூறப்பட்டுள்ளன. சமீப காலத்தில் பாரதியர்கள் இவற்றில் பலவற்றை செய்யாது விட்டுவிட்டனர். ஏனெனில் வேத விதிகள் கூறுவது போல சரியான விதத்தில் அவற்றை செய்வது சிரமமாகிவிட்டது. சிலவற்றை குறைத்து இன்னமும் செய்கின்றார்கள். கர்மகாண்டத்தில் அறநெறி மிகவும் அழுத்தமாக கூறப்பட்டுள்ளது. வாழ்க்கைக்கான அறநெறி விதிகள், கட்டுப்பாடுகள் 4 படிகளான பிரம்மச்சாரி, அதாவது மாணவன், கிரகஸ்த, அதாவது இல்லத்தில் மனம் செய்த வாழ்க்கை நடத்துபவர், வானப்பிரஸ்த, அதாவது தனிமையில் வாழும் நிலை, சந்நியாச, அதாவது துறவி என்பவற்றில் கடைபிடிக்க வேண்டியவை. பலவித தொழில்கள், வெவ்வேறு அந்தஸ்துகள் முதலியவற்றில் இருப்போர் வாழ்க்கையில் கடைபிடிக்க சரியானவை, தவறென ஒதுக்க வேண்டியவை பற்றி கர்மகாண்டம் வரையறுத்துள்ளது. இந்தியாவில் இங்கும் அங்கும் ஓரளவுக்கு மக்களால் இவை பின்பற்றப்படுகின்றன. ஞானகாண்டம் வேதாந்தம் என அழைக்கப்படுகிறது. வேதங்களின் எல்லை அல்லது இலக்கு அல்லது முடிவான சிறப்பு எனவும் கூறலாம். உபநிஷதங்களில் ஞானகாண்டம் கோயில் கொண்டுள்ளது. துவைத, விசிஷ்டாத்வைத, அத்வைத தத்துவ சிந்தனையாளர்களும் சிவன், விஷ்ணு, சக்தி, சூரியன், கணபதி ஆகியோரை வழிபடுபவர்களும் எல்லோருமே வேதங்களின் உயரிய அதிகாரஸ்தானத்தை ஒப்புக்கொண்டுள்ளனர். தங்களுக்கு பிடித்தமான விதமாகவும் தங்கள் அறிவு கூர்மைக்கு ஏற்றவாறும் அவர்கள் உபநிஷதங்களை, வேறு நூல்களை விமர்சனம் செய்யலாம். ஆனால் வேதங்களின், வேதாந்தத்தின் உயரிய ஸ்தானம் குறித்து கேள்வி எழுப்ப எவரும் துணியமாட்டார்கள். ஆகையால் ஒருவரை இந்து எனவோ பாரதியர் எனவோ வேதாந்தி எனவோ வர்ணிக்கலாம். தற்போது உள்ள
பல தத்துவ சிந்தனைகளை பார்த்தால் புரிவது கஷ்டமாக உள்ளது போலவோ அல்லது முதிர்ச்சியற்ற ஞானத்திலிருந்து எழுந்தவையாக தோன்றலாம். ஆயினும் அமைதியாக யோசித்து பார்த்தால், புஸ்தகங்களை அமைதியாக படித்தறிந்தால், முன்பே கொண்டுள்ள மதிப்பீடை தள்ளி வைத்து சமபாவத்துடன் ஆராய்ந்தால், அவை அனைத்தும் உபநிஷதங்கள் எழுப்பிய கருத்துக்களையோ முடிவுகளையோ ஆதாரமாக கொண்டுள்ளதை காணலாம். வீடுகளில், பூஜை அறைகளில், கோவில்களில் உபநிஷதங்களை பிரதிமையாக உருவம் கொடுத்து வழிபடுவதை காணலாம். உபநிஷதங்களின் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை இத்தகைய போற்றுதற்கு காரணம். நம் வாழ்க்கையுடன் உபநிஷதங்கள் பின்னி பிணைந்துள்ளன. அனந்தேவை வேதகா. ஆனால் அவை 4 பிரிவுகளாக குறுக்கப்பட்டு அவற்றின் முக்கிய சாரமானது இவற்றில் பாதுகாக்கப்பட்டுள்ளது. அவ்வாறு உலகில் சமாதானமும் சுபிட்சமும் விளங்குவதற்காக அந்த 4ம் போதிக்கப்பட்டு பரப்பப்பட்டன. அவையே ரிக், சாம, யஜுர், அதர்வண வேதங்களாகும். மனிதரிடையே வழிபடுதல், சங்கீதம், போற்றுதல் போன்ற மனப்பாங்குகளை வளர்ப்பதன் மூலம் அமைதி, இசைவு ஆகியவற்றுக்கு உத்வேகம் கொடுத்தன. ஆயுதங்கள், போர் முதலியவற்றில் திறமைகளை வளர்ப்பதன் மூலம் தர்மத்தை ஸ்தாபித்து இறைவனின் உண்மையை அறிவித்தன. மனித குலத்திற்கான லட்சியத்தை எடுத்துக்காட்டி அதை பின்பற்றுமாறு அறிவுரை வழங்குகின்றன. பாரதியன் ஒருவன் தெரிந்திருக்கிறானோ இல்லையோ, அவனது ஒவ்வொரு சரியான செயலுக்கு பின்னணியாக செய்யுமாறு கூறும் வேத விதியோ, ஒதுக்குமாறு கூறும் வேத விதியோ ஒழுங்குபடுத்தி தெளிவுபடுத்தி கொண்டிருக்கும். கல்யாணத்திற்கான சடங்குகளிலிருந்து தகன கிரியைகள் வரை பித்ருக்களுக்காக செய்யப்படுபவையும் வேதங்களையே வழிகாட்டிகளாக கொண்டிருக்கின்றன. ஒரு உண்மையான பாரதியன் வேதங்களை ஒருபோதும் மறக்கக்கூடாது. நன்றியுடன் எப்பொழுதும் இருக்க வேண்டும். முனிவர்கள் முற்காலத்தில் காட்டிய வழிப்படியே துவைதிகள், விசிஷ்டாத்வைதிகள், அத்வைதிகள் அனைவரும் தம் தம் வாழ்க்கையை நடத்துகின்றனர். இப்போது மூலம் எதுவென்று தெரியாதிருக்கின்றனர். வழிகாட்டிகளாக விளங்கும் விதிமுறைகளின் நோக்கமும் தெரிவதில்லை. அவர்கள் அதை தெரிந்திருந்தால் மிகுந்த பலனை அளிக்கும். அது நிலைத்ததாகவும் இருக்கும்.